வணக்கம். அறிமுக இயக்குனருடைய டைரக்ஷன்ல சித்தார்த் சார் நடித்திருக்கிற மிஸ் யூ அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுகள் மத்தியில் மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே புழக்கத்தில் இருக்கு. அதையே தான் இந்த டைரக்டர் கேட்சியாக இருக்கட்டுமேனு தலைப்பில் வச்சிருக்கிறார். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வாசு அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வில்லனுடைய ஆட்கள் வராங்க. அந்த வில்லனுடைய ஆட்கள், வில்லன் யாரா அப்படின்னாக்க ஒரு மினிஸ்டருடைய ஆட்கள் மினிஸ்டர் பையன் மேலேயே உன் பையன் கேஸ் கொடுத்துருக்கான், ஒழுங்கா அவனை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவர் இங்கே இல்லை. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற லட்சிய கனவோடு இருக்கிறவர் வாசு தான் சித்தார்த். அந்த சித்தார்த்து கூர்கு பக்கம் போய் அங்க சுத்திட்டு இருக்காரு. அதற்கு பிறகு அவர் திரும்ப வராரு. அப்படி வரும்போது ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்துனால அவருக்கு 2 வருடங்களாக இருக்கிற விஷயங்கள் மறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வருடங்கள்ல அவருக்கு நடந்திருக்கிற விஷயங்கள் மறக்குது. இந்த சமயத்துல அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல கருணாகரனை சந்திக்கிறாரு. அந்த கருணாகருக்கும் அவருக்கும் பார்த்த மாத்திரத்திலேயே காதல் வருவது போல பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அந்த நட்பின் மூலமாக நான் ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, வாங்கலேன் பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லி கருணாகரன் பெங்களூருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்காரு கருணாகரன். அங்க அந்த இடத்துல தான் கதாநாயகிய அவர் சந்திக்கிறாரு. இந்த கதாநாயகி கிட்ட ஒரு கட்டத்துல அவர் ஆஷிகா ரங்கநாத் அவங்கள்ட்ட தன்னுடைய காதலையும் ஒரு கட்டத்துல வெளிப்படுத்துறாரு. ஆனா அவங்க நோ சொல்லிடுறாங்க. கட்னா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ இங்கே எனக்காக பேசுங்க அப்படின்னு அம்மா கிட்டையும், அம்மா அனுபவா, அப்பா ஜெயபிரகாஷ், நண்பர்கள்னு பார்த்தாக்கா அவருக்கு உடன் இருக்கிற நண்பர்கள் லொல்லு சபா மாறன், பாலசரவணன் அப்படின்னு இப்படி இவங்கள்ட்டெல்லாம் சொல்ல இவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த அதிர்ச்சிக்கு காரணம் என்ன? அவர் 2 வருடத்துல மறந்து போன விஷயங்கள் தான் அந்த அவங்க சொல்ற பிளாஷ்பேக் விஷயங்கள். அதற்கு பிறகு அவருக்கு ஞாபகம் வந்துருது. அந்த விஷயத்த அந்த பெண்கிட்ட அவர் சொல்றாரு. தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேறன்னு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு டயலாக் தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனாவே இருக்கு. இதற்கு பிறகு அந்த அமைச்சர் என்ன ஆனாரு, அமைச்சர் மகன் மேல எதற்காக அவர் போலீஸ்ல கேஸ் கொடுத்தாரு, இந்த கேஸுக்கும் வழக்குக்கும் பின்னணியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, சித்தார்த்து அந்த கேஸ்க்கு என்ன பண்ணாரு, ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஹீரோயினுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் அந்த மினிஸ்டர் மூலமா வருது, அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்துகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்து அந்த ஹீரோயினுக்கு அவங்க எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்க, இதை அடுத்து அவர்கள் இருவரும் சேர்ந்தார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மிஸ் யூ படத்தோட கதை. இந்த கதையில நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளாரன்னு நிறைய டீட்டெயில்களோட கதை திருச்சியிலேருந்து அப்படி போய் விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து நேரடியாக சென்னைக்கு வராமல் பாண்டிச்சேரி போயிட்டு, பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே பக்கத்தில் செங்கல்பட்டு அப்படியே டக்குன்னு காஞ்சிபுரம் போயிட்டு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக இந்த படம் அப்படி நகருது ஒரு திரைக்கதை. ஆனால் படம் காட்சிகள் ஒவ்வொன்றுமே சுவாரஸ்யப்படுத்தி இருக்கிறது தான் இந்த டைரக்டருடைய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துக்கு பின்னணி இசை, கலரிங் எல்லாமே ரொம்ப அழகாவே அமைஞ்சிருக்கு. ஜிப்ரானுடைய இசை, இப்ப ஜிப்ரான் கிடையாது, ஜிப்ரான் விபோதா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஜிப்ரான் விபோதாவுடைய அந்த இசையும் ஓரளவு நல்லாவே கை கொடுத்துருக்கு. காமெடி அப்படிங்கிற பேர்ல பாலசரவணனும் லொல்லுசபா மாறனும் கருணாகரனும் பேசிக்கிற டயலாகுகள் எல்லாமே சில சமயங்கள்ல காமெடியை வரவழைக்குது, பல சமயங்கள்ல அது சாதாரண அச்சுபிச்சுத்தனமா தான் இருக்கு. மற்றபடி சித்தார்த்து தன்னுடைய நடிப்புல எந்த குறையும் வைக்கல. ரொம்ப முதிர்ச்சியான தன்மையோட அவர் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனையும் அணுகுவது, அதற்கப்புறம் எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு மிரண்டு போய் நிற்கிறது, ஒரு குழப்பத்தோடையும் ஒரு பரிதவத்தோடையும் இருக்கிறது அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே சித்தார்த்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வர்றதுங்கிறதையும் பாராட்டுக்குரிய விஷயம். என் ராஜசேகர் அப்படிங்கிற டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது முதல் படம். முதல் படத்திலேயே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்துக்குள்ளெல்லாம் புகுந்து புறப்பட்டு வந்திருக்கிற அதே சமயத்தில் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கு பிடித்த வகையில் இந்த மிஸ் யூ படத்தை அவர் கொடுத்துருக்கிறார். இந்த மிஸ் யூ படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லவும் முடியலை, மிஸ் பண்ணினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஆனால் அதே சமயத்தில்
2 மணி நேரம் 5 நிமிடம் தான் இந்த படம் ஓடுது. படத்தினுடைய அந்த 2 மணி நேரம் 5 நிமிடத்துல கூட கடைசி 20 நிமிடங்களை முடிக்கவே மனசு இல்லாம இன்னும் கொஞ்சம் சார்னு அந்த டைரக்டர் அங்க ஒரு காட்சி, இங்க ஒரு காட்சி, அங்க ஒரு காட்சின்னு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை அந்த காட்சிகள் எல்லாம் இல்லாம இருந்தாக்கா 1.25 மணி நேரத்திலேயே படம் முடிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. மிஸ் யூ அப்படிங்கிறது சித்தார்த்துக்கு ஒரு சித்தா படம் கிடைத்த வெற்றியை அளவுக்கு இந்த படம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. இந்த மிஸ் யூ அப்படிங்கிறது ஒரு ஜென்டிலான லவ் சப்ஜெக்ட் படம். தாராளமா ஒரு முறை இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்கு 100க்கு 39, 40க்குள்ளார தான் தர முடியும். வணக்கம்.